chapter 14. Okay va? So in the chapter la நம்ம என்ன பார்க்க போறது அப்படினா shape editing tool, okay, distortion, smooth tool, twill tool, அதுக்கப்புறம் smear, attract, repeal, okay, smudge tool, soften brush, okay va, choosing distortion modes, okay va. So இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷேப்ஸ் வந்து நீங்க வந்து ரீஷேப் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ நல்ல ஒரு ட்வில் வேணும் அப்படின்னா ஓகே ஜஸ்ட் யூஸ் ட்வில் டூல். ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம், சரியா? ஸோ நம்ம இப்போ Coreldraw போறோம். ஸோ நம்ம இப்போ Coreldraw ஓப்பன் பண்ணியாச்சு, ஓகேவா? ஸோ ஷிஃப்ட் F4 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ஸோ தட் ஐ எம் ஃபோக்கஸ் டு திஸ் ஆப்ஷன், சரியா? ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு க்ளோஸ் எவ்ரி திங் ஹியர். ஸோ I can just remove everything here, okay. So இதில் போய்ட்டு I'm just removing சில ப்ராப்பர்ட்டிஸ், ஓகே. ஸோ ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டூலில் போயிட்டு ரெக்டாங்கிள் டூல் ஒன்று போட்டுக்கிறேன், சரியா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஃபில் பண்ணிக்கிட்டேன், சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல வாட் ஐம் கோயிங் டு டூ, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு go for my second tool. செகண்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் டூல். நீங்கள் ஷேப் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், யூ கேன் ஜஸ்ட் ஈஸிலி ஷேப் வாட் எவர் த ஷேப் நீங்கள் போடும்போது. ஸோ அதை நீங்கள் ரீஷேப் பண்ணுறதுக்கு வாட் யூ டூ, ஜஸ்ட் கோ ஃபார் ஷேப் டூல். அதுக்கப்புறம் நீங்கள் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க, சரியா? ஸோ இப்போ நம்ம இதுக்குள்ள என்னென்ன டூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணுறேன். யூ see that you have lot of tools. ஃபர்ஸ்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் a smooth tool where you can just make a smooth, okay, so you can make it smooth, okay, just check it out. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் ஆகுது. இதில் காமிக்காம ஐ ஜஸ்ட் கோ வித் மை ஃப்ரீ ஹேண்ட் டூல், ஓகே. ஃப்ரீ ஹேண்ட் டூல் போயிட்டு ஸோ ஒரு இந்த மாதிரி ரஃபாக போட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு க்ளோஸ் இட், ஓகே. ஸோ ஐம் கோயிங் டு பிரிங் இட் ஆன் திஸ், ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் சயன் கலர் கொடுத்துருக்கேன். இப்போ அந்த ஸ்மூத் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன், சரியா? ஸ்மூத் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்மூத் பண்ணுறேன். இங்கே செக் இட் அவுட் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்றது, ஓகே. ஸோ பாருங்கள், இட்ஸ் மேக்கிங் ஸ்மூத்தர், ஓகே. ஸோ இங்கே கிளிக் பண்ணி நல்லா கிளிக் பண்ணுறேன். யூ see என்னுடைய அந்த ஹார்ட்னஸ் எல்லாம் போய் யூ see it making smoother, okay. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ரஷ் வேணும் அப்படின்றத இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ யூ கேன் see it's getting bigger and bigger size, okay. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸ்மால் சைஸ் வேணும்னா யூ கேன் ஜஸ்ட் மேக் இட் ஸ்மாலர். அண்ட் ஆல்சோ இதோட எஃபெக்டிவ்னஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றத இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ செக் இட் அவுட். ஸோ எவ்வளோ ஸ்மூத் ஆயிடுச்சு பாருங்க, இமீடியட்டாக ஸ்மூத் பண்ணிக்கலாம், ஓகே. த ஃப்ளோ ஆஃப் ரேட் இல்லாட்டி ரேட் ஆஃப் யுவர் ஸ்மூத்னஸ், ஓகே. ஸோ ஈஸியாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு யூஸ் ஸ்மூத்னஸ். இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மேக்ஸிமம் உங்களுக்கு இமீடியட்டாக ஸ்மூத் பண்ணிடும். ஜஸ்ட் செக் இட் அவுட், ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ரஃபாக ஏதாவது கர்வ்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஸ்மூத் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஸ்மூத் டூல் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸ்மேர் டூல், ஓகே. ஸ்மேர் டூலுக்கும் யூ ஹாவ் அ எஃபெக்டிவ் ப்ரெஷர், ஓகே. ஸோ இப்போ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். யூ see I can smear something here, okay. So I have created a cartoonic fish வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியாக you can just have something like this, ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா you can see this, okay. ஸ்மேர் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணாலும் just go, you can have a smear, okay. So I can just see this, okay. ஸோ ஈஸியாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அதோட உங்களுக்கு ஃப்ளோ ப்ரெஷர் வந்து இங்கே கம்மி பண்ணிக்கலாம். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் ப்ரெஷர் லைக் திஸ். ஸோ சம்திங் ஒரு ரீஷேப் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ கேன் see this out, ஓகேவா? ஸோ ரீஷேப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்களா ஏதாவது மாடலிங் ஹேர்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஹேர் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு பென் டூல் எடுத்துக்கிறேன். பென் டூல் எடுத்துகிட்டு இஃப் ஐ ஜஸ்ட் கோ ஃபார் பென் டூல், ஸோ ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் சம்திங் லைக் திஸ் அண்ட் this way, okay. So அது அப்படியே வந்து I'm just going to go for this. So இப்படி கொடுத்துக்கிறேன். And also just ஒரு சும்மா ஒரு ஷேப் மட்டும் போட்டுக்கிறேன். I'm just going to make it black. இப்போ இந்த இடத்துல போய் நான் smear யூஸ் பண்ணுறேன். Just go for smear. You can just use a smear here, okay. So I can have a rough thing, okay. So I can just use this. Just check it out, okay. So பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்பே வந்து பார்த்தீங்கன்னா it looks different, தெரியுதா? ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹேஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஐ கேன் ஜஸ்ட் கிரியேட் சம் ஃபேஸ் திஸ், ஓகே. ஸோ ஜஸ்ட் ஒரு கார்ட்டூனிக் ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபார் ஃபன், ஓகே. ஸோ கேன் ஹாவ் திஸ். இல்லாட்டி பேக்ரவுண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய இது யூஸ் பண்ணலாம். ஸோ ஐ ஜஸ்ட் கோ வித் பிங்க், ஓகே. ஸோ இது நல்ல டார்க் பிங்க், பட் ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஃபார் அ பர்பஸ். ஐம் ஜஸ்ட் செலக்டிங் இட்,
so I have it and I can use some eyes and everything. Okay, so easier நீங்க smear பண்ணிக்கலாம். Smear பண்ணி you can just have it like this. You can use this way and this way. I can make it like this and I can make it smaller. Okay, so பாத்தீங்கன்னா you can see what's happening with the smear. Okay, so easier நீங்க smear பண்ணிக்கலாம். Okay வா, so அதோட effectiveness, okay, so அதோட smoothness, and also you can have a pointy smear. I can go for a point, I can just use this point. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா value pressure increase பண்ணிட்டு நீங்க பண்ணீங்கன்னா I can just go ஒரு pointy smear இருக்கும். So இந்த இடத்துல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் hair வந்து கொஞ்சம் ஷார்ப்பா வேணும், I can have use this smear. You can see this. Okay, so பாத்தீங்கன்னா we have created these effects. Okay, so இந்த மாதிரி நீங்க பண்ணனும் அப்படினா you can just use smear. Okay, so pointy வேணும்னா pointy, or else if you want smoothy and you can just go for this smooth. Okay வா, so brush ஓட size நீங்க இங்கே கொடுத்துக்கலாம். சரியா, so I just take this aside. Okay, so I keep it, scale it and put it aside. Okay, so I use this and I can have it somewhere here. Okay, over there. And okay, so this is a star. Okay, so star I'm just going to use color for it. Okay, so பாத்தீங்கன்னா color வந்து பாத்தீங்கன்னா red color யூஸ் பண்ணிருக்கேன். Okay, so இப்போ என்னோட 12 க்கு போறேன். 12 select பண்ணிட்டு if I just click here, you see what happens, it's twirling out. Okay, so இத வந்து நான் scale பண்ணிக்கிறேன் so that என்னோட full storyமே நான் twirl பண்ண போறேன். So I'm making it bigger in size and lot more, so I give 5 here. Okay, so 5 கொடுத்தீங்கன்னா it's almost to the star. Okay, click பண்ணோனே பாத்தீங்கன்னா you see I have created an amazing effect. Okay, so just simple. Okay, so பாருங்க, very simple. I have created a twist to the star. Okay, so ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப ஃபாஸ்டாவும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம I can go to this. Okay, so I can go for a 12. Okay, so இங்க click பண்றேன், you see what happens. So இவ்வளவு பெருசு வேணாம், so I just reduce the size of the brush. Okay, so I just go over 2. Okay, 2 கொடுத்துட்டு if I just go to this point, click and hold. நீங்க click பண்ணி hold பண்ணீங்கன்னா you see what I'm doing. Okay, so click பண்ணி hold பண்ணுங்க, just check it out. So I can create a amazing effect with the help of this 12. Okay, so பாருங்க, I have created a little funky and also a little shape. Okay, so ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப ஃபாஸ்டாவும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். I can just go for star. Okay, so shift பிடிச்சு control பிடிச்சு I'm just creating a star. I can go for a 12. I can just use this option. I can make this 12s. Okay, so click பண்ணுங்க, click பண்ணீங்கன்னா automatically it creates the 12s. Okay, so click பண்ணுங்க, click பண்ணி hold பண்ணீங்கன்னா you can see the effects. Okay, so இப்போ இத நீங்க வந்து select பண்ணி நீங்க colors பண்ணிக்கலாம். Okay, select and you can fill the colors, so you can see the difference. Okay, இத வந்து effective-ஆ நீங்க create பண்ணிக்கலாம். I can just go here and I can have a 12 here and this corner and this corner. Okay, so and this corner. Okay, so பாத்தீங்கன்னா you see I have created a different shape. Okay, so இந்த shapes எல்லாம் வந்து work பண்ணும்போது it looks little bit tougher to work on. Okay, so இதுல வந்து பாத்தீங்கன்னா I can use it for curves also. Okay, so where இப்ப நான் ஒரு curve போறேன்னு வெச்சுக்கலாம். Okay, so I'm just going for a curve. Okay, so I can use it here. Okay, so இந்த இடத்துல I'm just going to use a little bit சின்ன curve use பண்றேன். Okay, so I just go for this. I'm going to create a curve here. Okay, so click பண்ணிட்டு if I go to the 12 and in the place la போயிட்டு if I'm going to click, you see I have created an effect. Okay, so I can just take a duplicate out from here, plus கொடுத்து I'm going to press control. I can have a opposite and also I can just rotate it to this angle and going to place it here. You see what's happening. Okay, so I have created this too and I'm going to place it on this. So பாருங்க, so இந்த மாதிரி வித்தியாசமான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணலாம். சரியா, so இப்போ இன்னொரு ஷேப் பண்ணி காமிக்கிறேன் இதுலயே. So I just go here, I can use a curve here. Okay, so இந்த மாதிரி curve கொடுத்துட்டேன். Okay, so இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா I'm going to use 12. Okay, so 12 select பண்ணிக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா you have angles. Okay, so எனக்கு clockwise rotate ஆகணும் அப்படின்னா I can use clockwise. So I can just use a clockwise rotation. Okay, so leaves அந்த மாதிரிலாம் create பண்ணும்போது நீங்க you can use this clockwise. Okay, so anti-clockwise வேணும்னா you can just go and select this and go for 12. You can just see this what's happening. Okay, so இது linesலயும் பண்ணிக்கலாம், இந்த central linesலயும் நீங்க பண்ணிக்கலாம். Just check this one.
okay, so I can create lot of effects, okay, with the help of this. So just and in the mari jaggy over, I can just click and drag, okay, so you can just create a different effects, okay. So in the mari you create panikalam, okay. Illa or line la enakku 12 venum appadina, I can just have a line, I can go for a 12, I can just go click here, okay, and also click here and also click here. You can see the difference here, okay. So you can just create a border using this, okay. So you can use this and rotate it on the 90-degree axis, you can use it like a border, okay. So இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 12ல அதிகமா உங்களுக்கு work பண்ணி பார்க்கலாம். So I can use shift and have a little bit border here, okay. So இத வந்து plus கொடுத்துட்டு I can just bring it to this end, okay. So இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா just select பண்ணிட்டு plus கொடுத்துட்டு I'm just going to bring it here, okay. Control press பண்ணிட்டு I'm going to place it here, control D, okay. So you see that I have created a border with the help of this 12s, okay. So பார்க்கிறதுக்கு ஈஸியாவும் and also சிம்பிளாவும் it will look, okay. So ரொம்ப ஈஸியா நீங்க இந்த 12s வச்சு நீங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், ஓகேவா. Next I'm coming to this push and pull, okay. So attract and repel, okay. So attract and repel I use star, okay. So சின்ன star யூஸ் பண்ணிக்கிறேன், star யூஸ் பண்ணிட்டு ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். So color கொடுத்துட்டு if I just go for attract, if I click here, you see what happened. Wow, I have created a flower, okay. So star la irundhu flower just click panningnaale podum vandrum, okay. So I can just click and drag, okay. So you see that what's happening, okay. So I can just click and drag, okay. So it gets attracted to the corners, okay. So ungaloda brush ku automatic ah adu attract agum. So I just go for this, I can just get and attract to this, okay. So you see this what's happening, okay. So easy ah neenga attract panikalam, okay. So endha shape ah irundhalum seri appdi illa appadina I can just go click. So you have created these things, okay. So in the shape it gets attracted, okay. You can just do this, okay. So go for this, fill it with yellow and go for attract here. Wow, super, okay. So in the mari number create panikalam, seriya. Iduve ripple அப்படின்றது, so just go for ripple here, the opposite, okay. So opposite of that is attract, okay. So click பண்ணீங்கன்னா you see it gets repelled out. Just check it out. So click பண்ணி hold பண்ணீங்கனாலே you see it's getting repelled. Click பண்ணிக்கோங்க, just repel it, okay. So you can see the ripple, okay. So you can see the ripple. So fish eye மாதிரி it grows, okay. So the amount of pressure வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேல செட் பண்ணிக்கலாம். Just click and hold, okay. இத click பண்ணிக்கோங்க, இந்த object select பண்ணிக்கோங்க, click and hold. You can see the difference here, okay. So where I can just put it this way, okay. So உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய இது வேணும் அப்படினா I can just make it 3 or 4 யூஸ் பண்ணிக்கிறேன், it looks better. So I can just use it. So பாருங்க I have used a flower, okay, 3D flower where I can just இதுக்கு வந்து ஒரு டைல் போட்டு இல்லாட்டி ஒரு ஸ்டெம் போட்டு I can just use it as a flower. இது வந்து நான் மாத்தணும் அப்படினா just go for your ripple, click and drag, okay. Click பண்ணி லைட்டா drag பண்ணீங்கன்னா you see that what's happening, okay. So ஒரு embossment fish eye மாதிரி you can use this option, சரியா. ரொம்ப simple to use it, சரியா. And also இது வந்து பாத்தீங்கன்னா shapes, okay. Different shapes வந்து நீங்க create பண்றதுக்கு உங்களுக்கு helpful இருக்கும். Next வந்து பாத்தீங்கன்னா smudge, okay. Smudge அப்படின்றது it's like a smear, okay. But இது என்ன பாருங்க, just check it out. You can create a new shape out from whatever the shape, okay. So இப்போ இதுல போய்ட்டு இப்போ எனக்கு extrude பண்றோம்ல, so extrude பண்ற மாதிரி இது வந்து brush size increase பண்ணிக்கிறேன். So 0.3 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். I go more, I give 2, okay. Click பண்ணி drag பண்ணீங்கன்னா you see that you have extruded some part from the rectangle, அதை செப்பரேட்டா நீங்க கிரியேட் பண்ணி கொண்டு போறீங்க, okay. So according to the pin nib, so I can just have it, okay. So இது வந்து பாத்தீங்கன்னா dry out, எவ்வளவு dry out வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50 கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். So it goes and dry outs, goes and dry out, okay. So the opposite direction வேணும்னா டாப்ல கொடுத்தீங்கன்னா it goes this way, okay. You can see this will happen, okay. So ஒரு different effect வந்து நீங்க ஈஸியா கிரியேட் பண்ணிக்கலாம், okay. Shape வந்து ஈஸியா modify பண்ணிட்டு
அதிகமா நீங்க இந்த டூல்ஸை வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூலை வந்து நீங்க டிஃப்ரெண்டா இதை வந்து உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கிளம்ஸியா இருக்கு. ஐ எம் கோயிங் டு கோ ஃபார் த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதை வந்து லிட்டில் பிட் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். லெட் மீ பிரிங் இட் ஹியர். இதுக்கு ஐஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஐ கிரியேட் பண்ணீங்கன்னா you'll see the difference. So I use a white color for this and இதிலிருந்து duplicate plus கொடுத்துட்டு I'm going to take a duplicate with the help of shift. Okay, so I'm going to make it black. ரெண்டுத்தையுமே select பண்ணிக்கிறேன். எல்லாத்தையுமே select பண்ணி I can put it here and make it smaller with the help of shift. I can rotate this. So you see that created a cartoonic fish. Okay, so இந்த மாதிரி different types நீங்க create பண்ணிக்கலாம். இதுலயும் நீங்க eyes வேணும்னா I can just take this eyes. Okay, the same eyes which I used for this. I can take a duplicate plus கொடுத்துட்டு and just go here, rotate it, just simple rotation. I can just make it smaller, select பண்ணிட்டு சின்னதா scale பண்ணிக்கிறேன் with the help of shift. Okay, so this will be okay. So I can just place it here and plus கொடுத்துட்டு I'm just going to take it to the other side with the help of control. Okay, so பாத்தீங்கன்னா I have created a eyes for a cartoonic face. Okay, so ரொம்ப சிம்பிளா நீங்க இந்த டூல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல I'm going to tell you rough and edge. Okay, rough and tool வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமான ஒரு டூல். Okay, so here what I'm going to do, I'm just going to fill it with green color. Okay, rough and tool எடுத்துக்கிறேன். So rough and tool போட்டு இப்போ நான் இங்க கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. Nothing is happening because my brush size is little bit smaller. So I'm going to go for more 3. Okay, so இப்போ click பண்றேன். You see what's happening with the edge. Okay, so it getting rougher. Okay, so ஏதாவது offers இல்லாட்டி ஏதாவது highlight பண்ணணும் அப்படின்னும்போது நீங்க இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா it will be more useful for you. Okay வா? So ரொம்ப simple. Okay, so நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வேணும் rough and வந்து எப்படி வேணும் அதிகமா வேணும் அப்படின்றத நீங்க கொடுத்துக்கலாம். You see that what's happening here. Okay, so இப்போ இதுல வந்து நம்ம we just create a poster. Okay வா? So posterக்கு I'm just taking the A4 sheet. Okay, so இதை வந்து எப்படி create பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப simple. Just go for double click and also take some colored one. Okay, so cyan color எடுத்துக்கிறேன் and also taking this star. Okay, not complex star, normal star எடுத்துக்கிறேன். Star எடுத்துட்டு I'm just going to have this one. Okay, so இதுக்கு I'm going to select yellow color. Okay, so இங்க வந்து I'm going to use some distortion tool. Just go with this smear. I go with attract. Okay, so attract கொடுத்து just I'm going to click here. Okay, so I just make it smaller. Okay, so உங்களுடைய brush size வந்து நான் 2 கொடுத்துக்கிறேன். 2 கொடுத்துட்டு I'm going to attract this. Okay, so இல்லாட்டி I going to ripple it. Okay, so ripple பண்ணி பார்க்கலாம். So let me have this. Okay, so ஈஸியா நீங்க ripple பண்றதோ இல்லாட்டி attract பண்றதோ நீங்க இங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா I'm going to roughen this edge. Okay, so I can have this. Okay, so உங்களுக்கு எது தோணுதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. I just take this out and go for my star here. Okay, so star வந்து I'm just going to increase this value. Okay, so increase பண்ணிட்டு I'm just going to have this bigger. Okay, so have this color. Okay, and go to attract and have attraction towards this. Okay, so இந்த மாதிரி attract கொடுக்கிறேன் and இதோட brush size வந்து increase பண்ணிக்கிறேன் and 4. So I can just have this attraction. So just little bit. Okay, so அதிகமா வேணாம் and I can just have this. So whatever the shape you need you can just create it. Okay வா? So ரொம்ப ஈஸியாவும் and also ஃபாஸ்டாவும் நீங்க create பண்ணிக்கலாம். இப்போ I'm just trying to create this effect. Okay, so a ripple effect. Okay, so இது வந்து நான் 50% அப்படின்னு கொடுக்குறேன். So you can just go for shift. I can have it here. Okay, so இங்க வந்து 50% offer அப்படின்னு கொடுக்குறேன். 50%. Okay, 50% off அப்படின்னு கொடுக்குறேன். OFF கொடுத்துட்டு just இது ரெண்டுத்தையுமே select பண்ணி I'm going to make it bigger in size. Okay, I have it here and இது வந்து center alignment. click பண்ணிக்கோங்க center alignment. Okay, நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. So center alignment கொடுத்துட்டு I'm just going to make it little bit smaller to have it inside this. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா இத கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். சரியா? So I'm going to make it bigger. Okay, so இப்போ இதுல போய்ட்டு I'm going to type info media, MEDIA media, info media. On the small x, just going to make it caps and I'm going to make it bigger in size. Okay, so I'm going to have this one here
I'm going to make it white. Okay, so idhula vandu pathina I'm just going to use what are the things they have. Okay, so just for a thing, let me have this a little bit smaller and highlighted. Let me have this, and idukku vandu pathina I'm going to put it page center P. Okay, so adha vandu mela kondu poikren. With the help of shift I'm just going to take it to the top. Illati select panni control pidichingana you get this even moving. Okay, so even ore angle la neenga move pandradhukku control pidichingana you get this. So I am going to make this copper plate. Okay, so you can just have it in the middle. Okay va, so ipo idukku vandu pathina I'm going to use what are the things we deal with. Okay, so enna idella irukku abindradha paakalam. So the png import pandren, file, just go to import. Okay, so number desktop la we have certain things here. So just go to cd pouch and we are going to select all the 6 import. Just check it out enna agudunu paarenga. Click panni drag pandren. Okay va, so click panni drag pannone you see everything comes out clearly. Okay, so one separate it will get their own position. So paarenga, just and the 6 முடிஞ்ச அப்புறம் என்னாச்சு, everything உங்களுக்கு ஒரே நார்மலா வந்துருச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்றேன். பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு சைஸ்ல இருக்கு, ரைட்? இது வந்து 2 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ 2, ஓகே, அண்ட் ஆல்சோ 3, ஓகே, 2/3, and also this 2, and also this to be 3. Okay, so this to be 2 and this to be 3. Okay, so easy-ஆ நீங்க அந்த வேல்யூவை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா it automatically comes. Okay, so check 2, this one to be 2 and this one to be 3. Okay, this one to be 2, okay, 2 and this one to be 3. Okay, so பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரீசைஸ் பண்ணியிருக்கேன். Okay, so இப்போ இதை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு just go and select everything with the help of shift. Okay, so shiftல எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு இதை அலைன்மெண்ட் பண்றேன். So alignment நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். So I'm going to align it. Okay, so bottom alignment B press பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா you see that everything got aligned bottom. Okay, so I'm going to scale it with the help of shift. Okay, shift பிடிச்சு நான் scale பண்ணிக்கிறேன். Okay, so just make it little bit bigger. I can have it here. சரியா? So இங்க வச்சிட்டு இப்போ இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா I just want to apply reflection. So அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So அதுக்கு முன்னாடி I'm just going to take it here. Okay, so I can just make it little bit smaller. Okay, so control பிடிச்சு கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன் and இதை வந்து கொஞ்சம் bold பண்ணிக்கிறேன் உங்க letters. Okay, so I can go with this one. So உங்களுக்கு கொஞ்சம் highlighted-ஆ இருக்கும். ஓகேவா? So இப்போ இது எல்லாத்துக்குமே reflections கொடுக்க போறேன். Okay, so இது எல்லாத்தையுமே select பண்ணிக்கோங்க. select பண்ணிட்டு okay, so இது எல்லாத்தையுமே select பண்ணிட்டு I'm just going to group it, control G. Okay, so plus கொடுத்துட்டு I'm just going to bring it down. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் control press பண்றேன். So control press பண்ணீங்கன்னா you see the duplicate out from there. Okay, so இது வந்து நான் இங்க வச்சுக்கிறேன். இது எப்படி நம்ம வந்து reflection எடுக்கிறது அப்படின்றத நான் சொல்றேன். சரியா? So I can have a strip here at the bottom. Okay, denoting our address and everything. Okay, so idla address la just go for yellowish color. Okay, and go for this. idu vandu ellathukku munadi kondu vandukren and this. Okay, renduthiyume select panikren. Select panni shift pudichu select பண்ணிட்டு shift up page up. Okay, so I'll have it here. Okay, so adukku appuram idu vandu enakku no stroke color. Let me have it to this corner. இதெல்லாம் பாத்தீங்கன்னா object snap போட்டுக்கோங்க, object snap and snap it to this. Okay, so இந்த இடத்துல தமிழ் வழி கல்வி அப்படின்னு போட போறேன். So I'm going to copy the text from there. So தமிழ் வழி சாஃப்ட்வேர் கல்வி அப்படின்றத நான் காப்பி பண்ணிட்டேன். சரியா? இப்போ நான் கிளிக் பண்ணிட்டு I'm going to paste it. Control V கொடுத்தோன்னே you see that it gets copied. ஓகேவா? So அதுக்கப்புறம் இதை வந்து நான் கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு I'm going to put it here. சரியா? ரொம்ப சிம்பிளா நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். And also I'm going to take this out. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ண ஃபைல். இதை நான் மாத்த போறேன். நம்மளுடைய ஷேப்ஸ், பாலிகான் ஷேப்ஸ் குள்ள போயிட்டு I'm going for this banner shapes. Banner shapes குள்ள நம்மளுக்கு இந்த ஆஃபருக்கு பேக் சைடுல போற மாதிரி ஒரு பிளாஸ்ட் ஷேப் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். சரியா? ஸோ கண்ட்ரோல் பிடிச்சிங்கன்னா you can just draw it evenly.
ஓகே ஸோ கரெக்டாக இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு அதை எல்லோ கலர் கொடுத்துக்கிறேன் சரியா. ஸோ எல்லோ கலர் கொடுத்துட்டு இதை வந்து செலக்ட் பண்ணி ஓகே ஸோ கண்ட்ரோல் பேஜ் டவுன் கொடுத்தீங்கன்னா இட் கோஸ் பேக். ஓகே ஸோ ஒரு ஸ்டெப்பாக இட் கோஸ் பேக். லெட்ஸ் வெயிட். ஸோ பேஜ் டவுன் ஓகே ஸோ பேஜ் டவுன் கொடுக்குறேன். or else you can just go to your layers and you can work. okay so இத நம்ம பின்னாடி கொண்டு போறோம் சரியா. so just இத வந்து இப்படி கொண்டு வந்துறேன். right click okay go order okay back to okay behind this 50%. okay so கரெக்ட்டா நீங்க 50% பின்னாடி கொடுத்துட்டீங்க அப்படினா then it goes automatically back to this 50%. okay 50% ஆனா ரொம்ப அதிகமா இருக்கு. okay so I'm going to change it to 10%. okay so I go with 10%. சரியா. இது கொஞ்சம் bold வெச்சுக்கோங்க. okay so அப்போ கரெக்ட்டா உங்களுக்கு வந்து people வந்து கரெக்ட்டா அத பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். so I just go here. okay so உங்களோட டெக்ஸ்டோட fonts போய்ட்டு just click on this. okay so இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல bold ஆவும் and also கொஞ்சம் exaggerate பண்ணி காமிக்குது and also இதுக்கு நடுவுல ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. paragraph object parametersல paragraph okay adula poite I'm just going to make it 80 will be okay. Let it 70 போட்டுக்கிறேன். okay so this will be very good. okay va so அதுக்கு அப்புறம் okay here I'm going to create a gradient fill. so அதுக்கு முன்னாடி I'm going to create a background for this. okay so go to the rectangle, click and create a rectangle here. okay so அதுக்கு I'm going to yellow color. okay so எல்லாமே பாத்தீங்கன்னா yellowவா இருக்கு மங்களகரமா. okay so just select it. I'm just going to take it back. okay so நீங்க shift page down கொடுத்தீங்க அப்படினா it goes back of the page. okay அதுக்கு அப்புறம் control பிடிச்சு page up பண்ணீங்கனா okay so இங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்டுக்கு மேல வந்துரும் சரியா. so அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா I'm just going to take off the outline. okay so just color paletteல போய்ட்டு noneல right click பண்ணிருங்க. ஓகேவா so it's a little bit not good. so திருப்பியும் on பண்ணிக்கிறேன். select பண்ணிக்கிறேன். first select பண்ணிட்டு just click on this color. okay so right click பண்ணுங்க. right click பண்ணோனே you have created this சரியா. so அதுக்கு அப்புறம் for this also we have to create a background. okay so background க்கு I'm going for this rectangle. so click and drag a rectangle. okay so I can just use this yellow color. okay so இதையும் வந்து நான் பேக்ல மூவ் பண்றேன். okay shift page down கொடுத்தீங்கன்னா back of the page போயிடும். அதுக்கு அப்புறம் control page up okay கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் மேல வந்துரும் சரியா. so அதுக்கு அப்புறம் I'm going to use contour for this. அப்படி இல்ல அப்படினா நம்ம இப்போ இந்த சாப்டர்ல யூஸ் பண்ண இந்த டூல்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. so எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணோம் நம்ம freehandsல அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். okay so நம்ம shape toolக்கு வரேன் சரியா. shape toolக்கு வந்து I'm just going to take this out. okay so இதுல போய்ட்டு I'm going to use this. okay so பாத்தீங்கன்னா I can just use like this சரியா. so இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா I'm going to make this one little more bigger in size. so பாத்தீங்கன்னா you can see this is what happens. okay so ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப சிம்பிளாவும் பண்ணிக்கலாம் and also இதோட சைஸ் வந்து 1 inch மாத்திக்கிறேன். okay so 1 inch கொடுத்து you can create like this. so பாத்தீங்கன்னா you have created this part. okay so இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா I'm going to take off the stroke. so stroke எடுத்துட்டீங்க அப்படினா பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாவும் and also உங்களுக்கு டிஃபரண்டாவும் இருக்கும் சரியா. so கொஞ்சம் ஹைலைட்டடா you can just use this சரியா. so இப்போ இது ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். just click and drag here. okay so கரெக்ட்டா இதோட சென்டர்ல கொண்டு வந்துக்கிறேன். okay இதுக்கு நீங்க contour கூட யூஸ் பண்ணிக்கலாம். okay so நம்ம சாப்டர்ஸ்ல யூஸ் பண்ணோம்ல so அதே மாதிரி இங்க போய் contourல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். just click on this contour கொடுத்து I can just use this as a contour. just select this first. okay click பண்ணிக்கோங்க. okay click பண்ணிட்டு just go for the contour and create a contour. okay contour offset is too large அப்படினு இருக்கு so I have to go lesser. so பாத்தீங்கன்னா you can see what's happening அப்படின்றது. okay so you can just go for a white. so பாத்தீங்கன்னா you see the difference here. okay so ஒரு contour வந்து நீங்க create பண்ணிக்கலாம். okay I can just make it bigger in size. so கரெக்ட்டா அதுக்கு மேட்ச் ஆற மாதிரி வெச்சுக்கோங்க. now you see that. okay so இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். okay and also இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு gradientல I'm going to create some background for this. okay
So I'm just going for a rectangle here. Okay, so rectangle I'm just going to place it till here. Okay, so the center la potukonga, and in that fill la poita I'm going to use this fall off. Okay, so idu vandu eduthukuren. Okay, so fountain fill use pannite I'm just going to go to this smart fill. Okay, interactive fill. Okay, so interactive fill la poita inga black and also inga white, so I can just turn it. Okay, so pathina indha mari ungalku kadaikum seriya. So I can just have this till here. So idu vandu pathina right click பண்றேன். So color gallery la போய் right click பண்ணி உங்களுக்கு வந்து outline மட்டும் எடுத்துறேன். So இது வந்து I'm going to take it back of the page, shift page down. Okay, அதுக்கு அப்புறம் control பிடிச்சு page up, ஒரே ஒரு page up சரியா. So இப்போ பாத்தீங்கன்னா you have created this part. Okay, so இதுல வந்து நான் transparency யூஸ் பண்ணிக்கிறேன். Just go for transparency. Okay, click பண்ணி drag பண்றேன். Right, so பாத்தீங்கன்னா I want opposite action to be done. So இத மட்டும் நான் மாத்திக்கிறேன். நான் இத டீடைல்டா I'll be explaining you in next chapters, coming chaptersல நான் உங்களுக்கு இத எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சரியா. சோ அதே மாதிரி இந்த இது எல்லாமே இந்த புக்ஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இதுக்கு நான் transparency யூஸ் பண்ண போறேன். So click and drag this. Okay, so பாத்தீங்கன்னா you have created a transparency. இன்னும் கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். and இது வந்து கார்னர், இந்த கார்னர்ல கொண்டு வந்துக்கலாம் சரியா. சோ ரொம்ப ஈஸியாவும் and also ஃபாஸ்டாவும் நீங்க இத வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். and also background. Okay, background colors வந்து நீங்க ஈஸியா fill பண்ணிக்கலாம். just go here. Okay, so இதுல போய்ட்டு fill போங்க. Okay, fill you have fountain fill. Okay, so fountain fill click பண்ணிட்டீங்க அப்படினா நார்மலா fountain fill வந்துரும். இதுல interactive fill ல போய்ட்டு you can just change எங்க உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ சோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கலர்ஸ் மாத்திக்கலாம். Okay, you can just have white to blue, blue to white, or else inga click பண்ணிட்டு you can just go for red color to white color. Okay, or else you can just go here. Okay, click on this and you can just go to different colors here. Okay, so உங்களுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் வேணுமோ or else உங்களுக்கு எந்த மாதிரியான அவுட்புட் வேணுமோ சோ அத ஃபிக்ஸ் பண்ணி you can just work on this. இப்போ வந்து பாத்தீங்கன்னா sky blue to cyan to black வந்து கொஞ்சம் பார்க்கிறதுக்கு பெட்டரா இருக்கும். So I'm just going to use this color. Okay, so I can just go for interactive part and also use this, and in the line வந்து நீங்க அத மேட்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க சரியா. So இப்போ இந்த கலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா it looks little bit better. I can go with cyan color. Okay, just go down here so you get a nice blue color. Okay, so correct blue color or you can just check on this. Okay, நான் இங்க கலர்ல work பண்றேன். Just check this. So உங்களுக்கு அந்த blue color வரும்போது just leave it off. So you get a good color here. Okay வா. So அதுக்கு அப்புறம் what I'm going to do, I'm just going to have a duplicate of this. Okay, so இதோட duplicate எடுத்துக்கிறேன். Okay, plus அப்படின்னு கொடுத்துக்கிறேன் சரியா. plus கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு texture fill எப்படி வந்து நீங்க பண்றது அப்படின்றத நான் காமிக்கிறேன். So இத செலக்ட் பண்ணிட்டு just go to the next one. Okay, vector fill அப்படின்னு இருக்கும். So click பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது பாருங்க you have created this. இதுல போய்ட்டு okay, so இந்த arrows இருக்கும். இத டீடைலா நம்ம படிப்போம் சரியா. So உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த arrows click பண்ணிட்டு just go for this. You can scale it. Okay, so இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 point something இருக்கு. So 1 அப்படினு கொடுக்கிறேன். You can see the difference here. Okay, so பாத்தீங்கன்னா டோட்டலாவே நீங்க ஸ்கேல் பண்ணிட்டீங்க. Okay, ரொம்ப சிம்பிளா நீங்க அத பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படினா just go to the bitmap fill. Okay, so bitmap fill-லையும் நீங்க மாத்திக்கலாம் சரியா. so உங்களுக்கு என்ன மாதிரி bitmap வேணுமோ so அந்த மாதிரி bitmap-ஐ கொடுத்துட்டு you can just have a fill here. Okay, so இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா what I'm going to do, இது பாத்தீங்கன்னா mat மாதிரி இருக்கு. so I go to this option. Okay, first pattern fill போய்க்கிறேன். I'm going to increase this. Okay, so 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன் சரியா. so அதுக்கு அப்புறம் I'm going to select this plus கொடுக்கிறேன். Okay, so plus கொடுத்தா என்னது நம்ம duplicate எடுக்கிறோம் சரியா. அது மேலயே இருக்கு. so இப்போ going to my bitmap. Okay, bitmap pattern போறேன். so பாத்தீங்கன்னா இது fill ஆயிருக்கும். so going to this இத வந்து I'm going to make it as 2. okay வா. so பாத்தீங்கன்னா perfectா it has applied. இப்போ I'm going to transparency tool. Okay, so transparency tool ல I'm going to draw this transparency. so பாத்தீங்கன்னா ஒரு கலர்ல இருந்து இன்னொரு கலர் என்ன ஆகுது, it is blending from one image to another image. so
easy you can just align this also. சரியா? So உங்களுக்கு எவ்வளவு தூரம் வேணுமோ so அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க align பண்ணிக்கலாம். சரியா? So I just go here, drag it till here. Okay. So உங்களுக்கு எந்த கலர் வந்து உங்களுக்கு அதிகமா வேணும் அப்படினு இருக்கோ so அந்த கலரை நீங்க கிளிக் பண்ணி modify பண்ணிக்கோங்க. சரியா? ரொம்ப simple and also very useful. சரியா? So இந்த இதுக்கு வந்து I'm going to use this 12. Okay. So 12 oda brush size அதிகமா இருக்கு. I'm going to make it 1 here. Okay. So 1 கொடுத்துட்டு I'm going to go here, click 12. Okay. Just check it out what happens. Correct interval la you just click on this. Okay. You are creating a 12 here. Okay. So உங்களோட banners எல்லாம் create பண்ணும்போது நீங்க இதை யூஸ் பண்ணீங்க அப்படினா it looks better and also easy to create this. Okay. Just click பண்ணி hold பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா create ஆயிடும். சரியா? It's very simple. Okay. அதுக்கு அப்புறம் I'm going to use text here. Okay. Just simple text. Just இப்போ வந்து copy பண்றதுக்கு I'm going to okay. So helpல போயிட்டு I'm going to wait for this. So இப்போ இதை open பண்ணிட்டு so இதுல போயிட்டு I'm going to copy this part. Okay. So இதுல போயிட்டு இதை மட்டும் நான் copy பண்ணிக்கிறேன். சரியா? Copy பண்ணிட்டு right click, copy, close this. Okay. So நான் இங்க text மட்டும் copy பண்ணியிருக்கேன். சரியா? So copy பண்ணிட்டு இந்த இடத்துல paste பண்ண போறேன். So click and paste it here. Okay. So paste பண்ணிட்டு நம்மளுக்கு எவ்வளவு text தேவைப்படுதோ so அவ்வளவு மட்டும் எடுத்துக்கிறேன். And I'm going to move this out first. Okay. So to view this out. Okay. So double click on this text. எனக்கு இப்போதைக்கு 7th மட்டும் வேணாம். So I'm just going to use this out. Okay. So இப்போ இதை வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல வைக்கிறேன் and also going to change the color of it. So அதை வந்து white fill பண்ணிக்கோங்க. சரியா? So select this fully. Okay. And I'm going to make the text to be little bit bigger in size. Okay. So அதில் 18 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். Now it will be control A கொடுத்துட்டு just go for this. Can make it as an 18 one. Okay. So இதில் எல்லாமே பாத்தீங்கன்னா spacings வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. So எல்லாமே select பண்ணிட்டு go to this property. Okay. So character property ல போயிட்டு I'm just going to make it 60 here. Okay. 60 makes better. So develop வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல enter கொடுத்துக்கிறேன். So now it's good. Okay. So இது ரெண்டுத்துக்கு மட்டும் select பண்ணிட்டு just select the both and I'm going to give 80 here. Okay. So now it's better. So இது ஃபுல்லாவே select பண்ணிக்கிறேன். Undo. Okay. So இது ஃபுல்லாவே select பண்ணிட்டு just go to this text. Okay. It's taking time. No problem. Okay. So இது select பண்ணிட்டு I'm going to make it as 50 which will look good. Okay. So now I'm going to place it here. சரியா? So correct-ஆ இந்த இடத்துல place பண்ணிக்கிறேன் and also இந்த text வந்து கொஞ்சம் zoom பண்ணிக்கிறேன். I'll go zoom into this. Okay. Scroll பண்றேன். இந்த ரெண்டு text மட்டும் I'm just going to select and I'm going to make it 70. Okay. So now it's good and easy to work on with the next part. Okay. So இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to zoom this. So இதை press பண்ணி I'm going to zoom this part. Okay. So இந்த part மட்டும் zoom பண்ணிட்டு இந்த text இங்க இருக்கிறதுனால I'm going to use a support background. Okay. So click பண்ணி I'm just going to create a background for this. சரியா? So create பண்ணிட்டு I'm going to fill a dark color. Okay. Click பண்ணி blue color click பண்ணி I'm going to take a dark color, blue color or whatever the color. Okay. So உங்களுக்கு என்ன colors வேணுமோ so அந்த colors நீங்க fill பண்ணிக்கலாம். சரியா? So எந்த colors வந்து உங்களுக்கு suit ஆகுதோ so அந்த மாதிரி colors நீங்க எடுத்து work பண்ணீங்க அப்படின்னா you get a good result. சரியா? So I'm going to go for a dark color here. Okay. So பாத்தீங்கன்னா I'm going to click on this color. Okay. ஒரு dark gray. Okay. So அதை select பண்ணிட்டு just taking it to back of the page, shift page down. Okay. So அதுக்கப்புறம் control page up. சரியா? கொடுத்தீங்கன்னா you get this part. Okay. So just இன்னொரு page up. Okay. Control page up. Now it's good. And again control page up. Now it's good. Again control page up. So பாத்தீங்கன்னா you get a good result here. சரியா? So அதுக்கப்புறம் I'm going to take this one and take this off. Okay. So இதுல போயிட்டு 1 just taking this off 1 and delete 2
இதில் மட்டும் நம்பர்ஸ் மட்டும் மாற்றிக்கிறேன் and delete 4 and delete 5. Okay, now it's good and better. I'm going to take this off also. Correct? நம்ம text base பண்ணி நீங்க full எதுவுமே adjust பண்ணிக்கோங்க. So you get a good part of result here. Okay, so correct? I'm just going to place this. Okay, so உங்களுக்கு இன்னும் நான் 5th வச்சு work பண்ணிருக்கணும்னா நான் இங்க போயிட்டு object propertyல நான் மாத்தி இருக்கலாம். சரியா? Now it looks more better. சரியா? So I can just use this as a background. Okay, so உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இல்லாட்டி ஏதாவது ஒரு கலர்ஸ் போடுறீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஸோ பேக்ரவுண்டுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்டுக்கும் அண்ட் ஆல்சோ த டெக்ஸ்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து பார்க்க முடியும். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபோமீடியா அப்படின்னு இருக்கு. ஸோ இதை பிளாக் கலர் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் ஹைலைட்டடா you can see this. Okay, so அந்த மாதிரி வேணும் அப்படின்னா you can use it where I can just use white color text. Okay, so இதை select பண்ணிட்டு white color border மட்டும் கொடுத்துக்கலாம். right click பண்ணிட்டீங்க அப்படின்னா you get a border. Okay, so நீங்க white color border வேணும்னா கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா I can use shadows also. Okay, just இந்த drop shadow optionல போயிட்டு click drag பண்ணீங்க அப்படின்னா automatically it creates a shadow. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா you get a good result of output. Okay, so பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு and also you see your text has been highlighted. Okay, so இதில் double click பண்ணிட்டு just going to this delete. Okay, so பாருங்க. Okay, so ரொம்ப simple and easy. ஓகேவா? so இந்த மாதிரி நீங்க ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணிக்கலாம். சரியா? இல்லாட்டி ஃபிளையர்ஸா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஈஸியா ரீச் பண்ணும் பீப்புளை. என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத பீப்புளுக்கு ரொம்ப ஈஸியா புரியணும் அப்படின்னா நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட் பேக்ரவுண்டோட டெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். சரியா? ஸோ கஸ்டமர்ஸ்க்கு ஈஸியா புரியும். ஐ கேன் யூஸ் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் ஆல்சோ. யூ கேன் சி அதோட இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமா உங்களுக்கு ஈஸியா அப்ரோச் பண்ணுது. தெரியுதா? ஸோ மேக் ஷுர் தட் நீங்க ஒர்க் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டல்லாகும் அண்ட் ஆல்சோ நீங்க கண்டென்ட் எதை கொடுக்க போறீங்க அப்படின்றது எதை வந்து பீப்புளுக்கு சொல்ல போறீங்க அப்படின்றது வந்து டிசைன் கரெக்டா பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ டிசைன் வந்து கேட்சியா இருக்கணும். பார்த்தோன்னே வாவ் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ மேக் ஷுர் தட் இந்த டூல்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த சாப்டர்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷேப் எடிட் ஃபுல்லாவே பார்த்தோம். ஓகே, ஷேப் டூல் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி 12 பார்த்தோம், ஸ்மூத் பார்த்தோம், ஸ்மேர் 12 அண்ட் ஆல்சோ அட்ராக்டிவ், ரிப்பிள், ஸ்மட்ச் அண்ட் ஆல்சோ ரஃபன். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஃபன்ல தான் நம்ம ஒர்க் பண்ணோம். ஓகே, ஸோ இது எல்லாமே யூஸ்ஃபுல்லான டூல். பட் எந்த இடத்துல யூஸ் பண்றீங்க? ஓகே, டிராயிங் பர்பஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி நிறைய வித்தியாசமான ஷேப்ஸ் எல்லாம் நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.